ஹாய் எவ்ரிவன். இந்த பர்டிகுலர் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோ. ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எம்பிபிஎஸ் போகிறது, இல்லை அப்படின்னா நம்ம வந்து இன்ஜினியரிங் போகிறது. இதை விட்டால் நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னே தெரியாது. இல்லை சார் எனக்கு சயின்ஸ்லலாம் கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ சயின்ஸில் கோர்ஸ் இருக்குன்னு தெரியும் அப்படின்னா சயின்ஸில் வந்து என்ன சயின்ஸ் தெரியும் சார்? ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்ஸு, பயாலஜி, கரெக்டாக சார்? இதெல்லாமல் சயின்ஸில் வரும். மேத்ஸும் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி சயின்ஸ் காலேஜில் இருக்கும், சரிங்களா? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் இந்த மேத்ஸ் எல்லாம் வரும். ஓகே, இதை தாண்டி ஏதாவது இருக்கா கேட்டால் இருக்கு சார். ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டி. இதில் ஒரு சில சயின்ஸ்க்கான கோர்ஸ் இருக்குது. பட் என்ன சயின்ஸ்னா ஃபாரன்சிக் சயின்ஸ். இந்த கோர்ஸ்க்குலாம் டிமாண்ட் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக டிமாண்ட் இருக்குது. சரி, நான் என்னென்ன கோர்ஸ்னு காட்டுறேன், உனக்கே அது புரியும். இப்போ நல்லா பாரு, என்எஃப்எஸ்சி கேம்பஸ் எங்கெங்க இருக்கு சரிங்களா? இந்த என்எஃப்எஸ்சி கேம்பஸ் வந்து ஒரு சில ஊர்ல இருக்கு. என்எஃப்எஸ்சி என்ன? நேஷனல் ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டி. எங்கெல்லாம் இருக்கு சார்? காந்தி நகர், டெல்லி, கோவா, திரிபுரா, போபால், தர்வாத், சரியா? அடுத்து குவாஹாட்டி, புவனேஷ், நம்ம சென்னையில் இருக்கு, ராய்ப்பூர், ஜெய்ப்பூர், நாக்பூர் அண்ட் வாரணாசியில் இருக்கு. ரொம்ப லிமிட்டடான யூனிவர்சிட்டிஸ் தான். என்னென்ன கோர்ஸ் இங்கே ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்சி, ஓகே, எம்எஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ், எம்எஸ்சி ஃபாரன்சிக் பயோடெக்னாலஜி, எம்எஸ்சி மல்டிமீடியா ஃபாரன்சிக் கம்யூனிகேஷன், பிஎஸ்சி, எம்எஸ்சி. சரியா? ஸோ நிறைய பேர் வந்து இப்போ பிஎஸ்சி முடிச்சிருப்பீங்க. இந்த மெயின் வீடியோ யாருக்காக? 12th முடிச்ச பசங்களுக்காக. சரி, இப்போ இந்த எம்எஸ்சி கோர்ஸாக ஜாயின் பண்ண முடியுமா? நல்லா பாரு, ஒரு சில இடத்துல இன்டகிரேட்டட் எம்எஸ்சின்னு ஒரு சில கோர்ஸ் இருக்கும். இன்டகிரேட்டட் எம்எஸ்சி அப்படின்னா 5 வருஷம் தொடர்ந்து எம்எஸ்சி, பிஎஸ்சி, எம்எஸ்சி சேர்ந்து ஒரே டிகிரியாக வந்துடும். அது பேர் தான் இன்டகிரேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலி பிஎஸ்சி முடிப்பீங்க, அப்புறம் எம்எஸ்சி முடிப்பீங்க. இன்டகிரேட்டட் என்ன சார்? பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி சேர்த்தே வரும். ஓகேவா? ஸோ இந்த பிஎஸ்சி, எம்எஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் இது எல்லாம் எந்தெந்த ஊரில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கும், சரியா? ஏன்னா எம்எஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் தான் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துல இருக்குது. எம்எஸ்சி ஃபாரன்சிக் பயோடெக்னாலஜி, மல்டிமீடியா ஃபாரன்சிக் இதெல்லாம் காந்தி நகரில் மட்டும்தான் இருக்குது. பிஎஸ்சி, எம்எஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் வந்து காந்தி நகர், டெல்லி, கோவா, திரிபுரா, போபால், தர்வாத், அப்புறம் வாரணாசியில் இருக்குது. ஓகேவா? காந்தி நகரில் தான் சார் மெயின் இடம், சரியா? ஆல்மோஸ்ட் எல்லா கோர்ஸ் காந்தி நகரில் இருக்கும். சார் இதில் அந்த அளவுக்கு எனக்கு எதுவுமே இல்லையே சார், வெயிட் பண்ண, நான் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீ பாரு. இந்த சைபர் செக்யூரிட்டி, டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் இதெல்லாம் ரொம்ப எவால்வ் ஆகிட்டு வர ஃபீல்டு. ஓகே, சைபர் செக்யூரிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல். இந்த சைபர் செக்யூரிட்டிக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேயும் உனக்கு ஜாப்ஸ் இருக்கும், ப்ரைவேட்லேயும் நிறைய ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதில் பாரு, எம்டெக்கு. ஸோ எம்டெக் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல இந்த டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ, சரிங்களா, இந்த மாதிரி கோர்ஸில் கேள்விப்பட்டிருப்பேன். ஆனால் ப்ரைவேட்டான ஏதோ ஒரு காலேஜில் போய் சேருவீங்க. அந்த காலேஜுக்கு வந்து அதை நடத்துறதுக்கான தகுதி இருக்குமான்னு கேட்டால் கூட இல்லை. ஓகே, ஏன்னா அங்கே இருக்கிற வாத்தியர்களுக்கு அதை நடத்த தெரியாது. புரியுதா இல்லையா? அந்த வாத்தியார்களுக்கே இந்த சைபர் செக்யூரிட்டி தெரியுமா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரியுமான்னு கேட்டால் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில காலேஜஸ் இருக்குடா, சரிங்களா? ஃபிசிக்ஸ் நடத்திக்கிட்டு இருந்த வாத்தியார், கம்ப்யூட்டர் சயின்ஸ் நடத்திக்கிட்டு இருந்த வாத்தியார், அந்த வாத்தியார்ஸ் எல்லாத்தையும் அள்ளி போட்டு இவங்க என்ன பண்ணிடுறாங்க? டேட்டா சயின்ட்டு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அப்படிங்கிற கோர்ஸ் நடத்த சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கே ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லாதப்ப பசங்களுக்கு அவங்க எப்படி சார் நடத்த முடியும்? இதெல்லாம் ஒரு கேள்வி, ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? இந்த மாதிரி கோர்ஸ் இருக்கு சார். நம்ம யூஜிக்கு என்ன சார் இருக்கு? பிடெக், எம்டெக், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், சரிங்களா? இது இருக்கு காந்தி நகர், டெல்லி, திரிபுரா, தன்வாத், குவாஹாட்டியில். ஓகே சார், நல்லதா ஏதாவது சொல்லுங்களேன் சார் பார்த்து. எம்டெக் சிவில் இன்ஜினியரிங், எம்எஸ்சி என்வாயரமெண்டல் சயின்ஸ். சார் எம்எஸ்சி என்வாயரமெண்டல் சயின்ஸ், இவிஎஸ் இதெல்லாம் அந்த அளவுக்கு முக்கியமானு கேட்டிங்கன்னா என் ஃப்ரெண்டு பற்றி சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்இஏ, டிஎன்இஏ இல்லை, நம்ம தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி, டிஎன்ஏயு, அங்கே வந்து என்வாயரமெண்டல் சயின்ஸ் படித்தான், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் போயிருக்கான், சரியா? அதனால் பார்த்தீங்கன்னா நீ எதை வேணாலும் படி, புரியுதா? எந்த காலேஜில் படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எந்த கோர்ஸ் படிக்கணுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்போ அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ கோர்ஸ்க்கெலாம் ஸ்கோப் எல்லாம் கண்டிப்பாக இருக்குடா. பிடெக் சிவில் இன்ஜினியரிங், எம்எஸ்சி ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி, எம்ஏ பாலிசி அண்ட் செக்யூரிட்டி, சரியா? சரி, ஏகப்பட்ட கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. இங்கே பாரு, பிஎஸ்சி கிரிமினாலஜி அண்ட் ஃபாரன்சிக் சயின்ஸ், இதுக்கெல்லாம் நல்ல ஸ்கோப் இருக்குது. அண்ட் எஸ், இந்த கோர்ஸ் எங்கே இருக்குது? சென்னையில். எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருந்தாங்க, சரிங்களா? அவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் கூட பிஎஸ்சி படித்தாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கிரிமினாலஜி அண்ட் ஃபாரன்சிக் சயின்ஸ் படிச்சுட்டு இப்போ வந்து இன்ஸ்பெக்டர். ஓகே, அடுத்து எம்பிஏ ஃபாரன்சிக் அக்கௌண்டிங் அண்ட் ஃப்ராடு. ஸோ எம்பிஏ எதில்? சும்மா ஹெச்ஆர் இந்த இது சேல் பண்ணுறது இல்லை, ஃபாரன்சிக் அக்கௌண்டிங் அண்ட் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் இதெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஐடி அந்த மாதிரி ஃபீல்டு கூட போகலாம், சரியா? ஐடி இல்லை, அது பேர் என்னது,
இன்கம் டேக்ஸ், ஐடினா நார்மல் ஐடி கிடையாது, இன்கம் டேக்ஸ். ஓகே, அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் போய் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், யாராவது ஃப்ராடு பண்ணுறாங்களா, ஃபாரின்ஸ்லேருந்து ஃப்ராடு மணி வருதா, பசங்க வந்து பிளாக் மணி வச்சுருக்காங்க, அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி அவைலபிளாக இருக்குது. எம்பிஏ பாரு, ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ், பிபிஏ எம்பிஏ, ஸோ 5 இயர் பிபிஏ எம்பிஏ சேர்த்து. லா படிக்கணும்னு ஆசைப்படுறியா, எல்எல்எம், அதில் எதில் சைபர் லா, எல்எல்எம் கிரிமினல் அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ், இது எல்லா டீட்டெயிலுமே நான் உனக்கு வாட்ஸ்அப்பில் கொடுத்துறேன், ஒரு தடவை பார்த்துக்கோ. பிஎஸ்சி இருக்குது, பிபிஏ இருக்குது, சரிங்களா. எம் ஃபார்மா, அதுவும் ஃபாரன்சிக் ஃபார்மசி இல்லை, எம் ஃபார்மா, சரிங்களா. எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி இருக்குது, எம்எஸ்சி ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்குது, எம்எஸ்சி ஃபுட் டெக்னாலஜி இருக்குது. ஓகே, ஏகப்பட்ட கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் எந்தெந்த காலேஜஸ்லாம் அஃபிலியேட்டடாக இருக்குது, இப்போ பிஎஸ்சி எம்எஸ்சி ஃபாரின் சயின்ஸ்னால் எந்தெந்த காலேஜஸ், இங்கே நேம் லிஸ்ட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணு. சார் இந்த காலேஜ் அந்தளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட காலேஜ். அப்போ நீ ஏதோ தானோ ஒரு காலேஜில் போய் படிக்கிறத விட்டுட்டு நீ சென்ட்ரல் கவர்மெண்ட், சரி எந்த பாரு கவர்மெண்ட்டோட காலேஜ் இது. ஏன்னா இந்த ஃபீல்டுலலாம் அப்கமிங் இயர்ஸில் கண்டிப்பாக தேவை. இப்போ தான் பார்த்தேன்னா எவ்வளோ ஃப்ராடெல்லாம் நடக்குது, ஆன்லைன் ஃப்ராடு. அப்போ இந்த சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு ஆள் ஹையரிங் பண்ணுவாங்க. ஓகே, ஈவன் கவர்மெண்ட் ஹையர் பண்ணலன்னா ப்ரைவேட் காரங்களே நிறைய பேர் உன்னை ஹையர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க இன்ஸ்டியூட்டில் இந்த மாதிரி ஃப்ராட் ஏதாவது நடக்கும், அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ஆள்கள் தேவை. புரியுதா இல்லையா? அப்போ இப்போல்லாம் எல்லாமே ஆன்லைனில் வரதுனால இந்த மாதிரி கோர்ஸ்க்கான வேல்யூ ரொம்ப அதிகமாகுது. சொல்கிறது புரியுதா? அதனால் இதெல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னு பாரு, என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, இதுக்கான டீட்டெயில்ஸ் உனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பாரு, ஆன்லைன் அட்மிஷன் வந்து 9ஆம் தேதியிலேருந்து ஓப்பன் ஆகுது. புரியுதா? ஃபார் அட்மிஷன் இன் ஆன்லைன் சர்டிஃபிகேட் கோர்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆன்லைன் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வேணும்னாலும் நீ என்ன பண்ணலாம், இந்த வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். சரி, ஐஐடியிலேருந்து கூட ஒரு சில கோர்ஸ் எல்லாம் ஆன்லைனில் நீ பண்ணலாம். நீ வேற ஒரு கோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அங்கே ஐஐடியிலேருந்து ஒரு கோர்ஸ்க்கான சர்டிஃபிகேட் வேல்யூலாம் கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப தேவைப்படும்டா உனக்கு ஃபியூச்சரில். அதனால் தயவு செய்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப என்ன பண்ணி யூட்டிலைஸ் பண்ணு. இதில் ஏதாவது உனக்கு பிடிச்சது இருக்கா, இன்வெஸ்டிகேஷனு, எனக்கு போலீஸ் ஆகணும், ஸோ போலீஸ் ஆக போகிறீங்க அப்படின்னா கீழ் லெவலில் யோசிக்காது, நல்ல ஹையர் ஆஃபிஷியலாக போகலாம். புரியுதா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று யோசி. இதில் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணு. இல்லை சார் நான் இன்ஜினியரிங் போகிறேன்னாலும் இங்கேயும் இன்ஜினியரிங் ஒரு சில கோர்சஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. பட் இது எல்லாமே சயின்ஸ் ரிலேட்டட், ஃபாரன்சிக் சயின்ஸ் ரிலேட்டடான கோர்சஸ் இருக்கும், அவ்வளோதான். ஓகே, ஸோ நீ பாரு, ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள். தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே.